பட்டா அப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்? இந்த பட்டா அப்படி இல்லை அப்படின்னாலே நீங்க வந்து அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஆப்பதிவேட்லயும் திருத்தம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணவே முடியும். பிஏ ஆஃபீஸரும் தாசில்தாரும் உங்களுடைய வேலையை கூட இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ இயர் இன்ஃபர்மேஷன் சேனல். ஜெய் வந்திருக்காரு. ஜெய் கிட்ட இப்போ நம்ம நிறைய பட்டாவை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜெய், இப்போ லேண்ட் இருக்குன்னாலுமே வந்து பட்டா பட்டா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. பட்டா அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா வருவாய்த்துறை அலுவலகத்தின் மூலமா வந்து ஒரு நில உரிமையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் தான் வந்து பட்டா. இந்த பட்டா அப்படி இல்லை அப்படின்னாலே நீங்க வந்து அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். அதனாலதான் அது அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஸோ நீங்க வந்து போலி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிடலாம், போலி பட்டா அவ்வளவு ஈஸியா கிரியேட் பண்ண முடியாது. போலி பட்டா கிரியேட் பண்ணா இதுல இருக்கக்கூடிய விஏ ஆபீசரும் தாசில்தாரும் அவங்களுடைய வேலையை கூட இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பட்டா போலி பட்டா தயாரிக்கிறது கம்மினால அது ஒரு முக்கியமான டாக்குமெண்டாவும் ஒரு வேல்யூபிள் டாக்குமெண்டாவும் பார்க்கப்படுது. ஸோ பட்டா அப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ப்ரொசீஜர்ஸ் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது? நீங்க புதுசா பட்டா அப்ளை பண்றீங்க, நேம் டிரான்ஸ்ஃபருக்கு பட்டா அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க சொத்து பத்திரம் வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த நகல் நீங்க சப்மிட் பண்ணணும். அதோட சேர்த்து உங்களுடைய லேண்ட் டாக்ஸ் கட்டியிருப்பீங்க, பழைய டாக்ஸ் ஹவுஸ் ஓனர் நீங்க கட்டியிருப்பாங்க இல்லையா? அதுவும் நீங்க புதுசா உங்க பேருக்கு மாத்தின பிறகு டாக்ஸ் கட்டியிருப்பீங்க. இதையும் சேர்த்து வச்சு நீங்க அப்ளை பண்ணணும். அதோடைய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் என்ன, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய அந்த லேண்டோடைய தாய் பத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ், எஃப்எம்டி டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க அப்ளை பண்ணணும். ஜெய், இப்போ பட்டா அப்ளை பண்ணுறோம். பட்டா அப்ளை பண்ணிட்டு அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும், அது எப்படி அப்ளை பண்ணலாம்? ஒரு பட்டா வந்து நீங்க வாங்குறீங்கன்னு அப்ளை பண்ணி வாங்குறீங்கன்னா அதுல வந்து லேண்ட் ஓனருடைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சர்வே நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு சப்டிவிஷன். நீங்க ஒரு பெரிய லேண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது சப்டிவிஷன் ஆகி தான் உங்க பேருக்கு மாறி வந்திருக்கும். அதனால சப்டிவிஷன் நேமும் அதுல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 5/16 அப்படின்னா அது சப்டிவிஷன் ஆன நம்பர் அப்படின்றதான் அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா லேண்டோடைய அளவு அதில் இருக்கும். அது வந்து ஏர்ல கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஹெக்டேர்ல கொடுத்துருப்பாங்க, சென்டர்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அதனால கன்ஃபியூஷன் ஆவாங்க, இது என்ன இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய லேண்டோட டைப், இது வந்து நன்சை நிலமா, புன்சை நிலமா, வீட்டுமனை பட்டாவா, அது என்ன டைப் ஆஃப் லேண்ட் அப்படின்றது உங்களுக்கு அதுல கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். வித் வந்து தாசில்தார் வட்டாட்சியர் வந்து சீல் பண்ணி சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, இது நம்ம அப்ளை பண்ணணும்னா எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும்? பட்டா அப்ளை பண்ணணும்னா நீங்க புதுசா நேம் டிரான்ஸ்ஃபர், அதாவது புதுசா லேண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாவே அந்த பட்டா வந்து வரணும். உங்களுக்கு நேம் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஆகணும். வரணும். அது எல்லா இடத்துலயும் சாத்தியம் இருக்காது. சில இடங்கள்ல அது சாத்தியப்படுது, சில இடங்கள்ல சாத்தியப்படல. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க சொந்தமா லேண்ட் வாங்கி 30 to 90 டேஸ்க்குள்ளாடி நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரல அப்படின்னா நீங்க வந்து 2 இடத்துல அப்ளை பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்துட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இ சேவை மையம், இதுல போய் டைரக்டா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து 30 to 45 டேஸ்க்குள்ளாடி உங்களுக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துரும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து நேரடியா உங்களுக்கு அந்த லேண்ட் எந்த பகுதியில இருக்கோ அதோடைய வட்டாட்சியர் அலுவலகத்துல நேரடியாகவும் போய் அப்ளை பண்ணலாம். ஆனா நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஆபீஸ்க்கும் போய் அலைய வேண்டாம், பக்கத்துல இருக்கக்கூடிய இ சேவை மையத்துல போய் அப்ளை பண்ணி உங்களுடைய பட்டா வாங்கிக்கோங்க. ஜெய், இப்போ பட்டா சொல்றீங்க இல்லையா, பட்டால எத்தனை விதமான பட்டா இருக்கு? பட்டால நிறைய டைப் ஆஃப் பட்டா இருக்கு. அதாவது தனிப்பட்டா அப்படின்னு சொல்லுவோம். தனிப்பட்டா அப்படின்னா உங்களோட லேண்ட் நீங்க வாங்கியிருப்பீங்க, அதுக்குன்னு தனியா பட்டா அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க, அதுல உங்க பேர் மட்டும்தான் இருக்கும். கூட்டுப்பட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கூட்டுப்பட்டா அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா ஒரு லேண்ட ஒரு 4 பேர் டிவைட் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேரோட பேரும் ஒரே பட்டால இருக்கும். அதை கூட்டுப்பட்டா, ஒரே லேண்டு சப்டிவைட் பண்ணி வாங்கியிருப்பாங்க, அப்போ எல்லார் பேருமே அதுல இருக்கும். அதை கூட்டுப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் பட்டா அப்படின்றது ஒன்று இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய பட்டா தான். எதுக்காக அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இலவச வீட்டுமனை பட்டா இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த பெர்மனன்ட் பட்டா லிஸ்ட்ல தான் வரும். இதை வந்து சேல் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அந்த இலவச வீட்டுமனை பட்டா கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மினிமம் வந்து 10 இயர்ஸ்க்குள்ளாடி அவங்க சேல் பண்ணாங்க அப்படின்னா அந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் ரிட்டைன் பண்ணிக்கும். அவங்க அனுமதியை ரத்து பண்ணி ரிட்டைன் பண்ணிக்கும், அந்த வாய்ப்பு இருக்கு. அதை பெர்மனன்ட் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் பட்டா அப்படின்றது, அது பிமமோ அப்படின்றது, அது இப்போ நடைமுறையில் இல்லை, இப்போ புதுசாக கொடுக்கறது கிடையாது. ஏற்கனவே அது வாங்கி வச்சவங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து பயன்படுத்துறதுக்காக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அவங்க அனுபவிச்சுக்கலாம், ஆனால் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. அதுக்கப்புறம் யூடிஆர் உங்களுக்கு தெரியும், அன்டிவைடட் ஷேர் பட்டா.
ஓகே. அத வந்து நீங்க எப்பவுமே ஷேர் பண்ண முடியாது. இது அபார்ட்மெண்ட்ஸ்க்காக குடுக்கக்கூடிய பட்டா. அதுக்கப்புறம் லீஸ் பட்டா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு கவர்ன்மெண்ட் வந்து அத லீஸ் குடுத்துருவாங்க. குடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டெயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாரி நெறைய டைப்ஸ் ஆஃப் பட்டா இருக்கு. ஸோ ஒரு தனிநபருக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது வந்து 2 விதமானது தான். தனிப்பட்டா, கூட்டுப்பட்டா. ஸோ இத வந்து அவங்க கரெக்ட்டா தெளிவா பார்த்து அத வந்து யூஸ் அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிக்கணும். இப்போ இப்போ அ ஒருத்தருக்கு வந்து லேண்ட் இருக்கு. அவருக்கு பட்டா வந்து எப்படி எடுக்கணுன்றது தெரியல. அது எப்படி நம்போ தேடி எடுக்கிறது? இப்ப பட்டா ஏற்கனவே அவங்க லேண்ட் வந்து பழைய பட்டா இருந்துச்சுன்னா, அத வச்சு அவங்க கம்ப்யூட்டரைஸ் பட்டா மாத்திக்கலாம். இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அம் இப்ப வந்து சிஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. கம்ப்யூட்டர் பட்டா வச்சு. நெறைய பேர் என்னன்னா, பழைய பட்டாவ இன்னும் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அத வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ் பட்டாவா மாத்தணும். ஸோ இப்போ சிஸ்டமைஸா வந்து மாத்தணும். பழைய மாத்தணும். பட்டாவ வச்சு அவங்க அப்ளை பண்ணி சிஸ்டமைஸ் ஆமா, ஆக்கணும். கம்ப்யூட்டர் பட்டாவா மாத்தணும். அப்படி இல்லன்னா அது செல்லுபடி ஆகாது. அவங்க அத நெறைய பேர் மாத்திட்டு இருக்காங்க. சிலர் இன்னும் மாத்தாம ஸோ இது இருக்கிறாங்க. வந்து நெறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அந்த கண்டிப்பா. அவேர்னஸ் வந்தா தான் வந்து தெரியும் அந்த மத்தவங்களுக்கு. பழைய பட்டாவே தான் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ம். அப்ளை பண்ணி கம்ப்யூட்டரைஸ் பட்டா வாங்கிக்கலாம். ஓகே. அதே மாரி லேண்டுமே வந்து இன்னும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணாம இருப்பாங்க. பரம்பரையா இருக்கும் அந்த லேண்ட் வந்து அப்ப அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. பத்திரத்த. அத வந்து இவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும். அது கூட நெறைய பேர் பண்ணாம இருக்கிறாங்க. அதுவும் அவங்க கண்டிப்பா பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு லேண்ட் சொந்தமா இருக்கு. பட்டா இல்ல. அது கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னா, அவங்க 2 விஷயம் பண்ணணும். அந்த லேண்ட் சர்வே நம்பர் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சர்வே நம்பர வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. அவங்க ஆன்லைன்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சர்வே கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கு வந்து 60 வருஷம் வந்து அவங்க ஈசி போடணும். ஓகே. இந்த யூடிஆர்ன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டா தெரிஞ்சா தான் அவங்களால பட்டா எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது வில்லேஜ் ஆபீஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பதிவேடு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த பதிவேடுடைய காப்பி வாங்கி பார்த்தா, அவங்க வந்து அதுல அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். யாருடைய பேர்ல இருக்கு அப்படின்றது தெரியும். ஏன் இந்த பதிவேடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க பட்டா, போலி பட்டா எடுத்துறலாம். போலி பத்திரம் ரெடி பண்ணிறலாம். போலி டாக் ரெசிப்ட் கூட ரெடி பண்ணிறலாம். ஆனா அந்த பதிவேடுல திருத்தம் பண்ணவே முடியாது. ஏன்னா, அது வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டான டாக்குமெண்ட். ஸோ பதிவேட்லயும் திருத்தம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால பதிவேடு ரெஜிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். ஸோ அதுல வந்து அது யார் யார் பேர்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல யார் யார் பேர்ல இருந்து மாறியிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவா இருக்கும். ஸோ இந்த 2யும் வச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து பட்டா அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஜி இப்போ ஆன்லைன்ல பட்டா டவுன்லோட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது சாத்தியமா? ஏற்கனவே இருக்கிற பட்டாவ டவுன்லோட் பண்றதுல ஒண்ணும் ப்ராப்ளமே கிடையாது. அத நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, நேம் ட்ரான்ஸ்ஃபர், நியூ பட்டா நம்ம வாங்குறது தான். புதுசா பட்டா வாங்குறோம், இல்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், இல்லன்னா சப்டிவிஷன் பண்ணி பட்டா வாங்குறோம் அப்டின்னா, அதுல நீங்க நேம் ட்ரான்ஸ்ஃபரா இருந்தா அதுல 3 ஆஃபீசர்ஸ் இன்க்ளூட் ஆகுறாங்க. ஓகேங்களா? நீங்க சப்டிவிஷன் பண்ணி நீங்க பட்டா வாங்குறீங்கன்னா 4 ஆஃபீசர்ஸ் இன்க்ளூட் ஆகுறாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு வில்லேஜ் ஆஃபீசர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார். ஓகே. 3 பேர் வந்து இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. சப்டிவிஷன் பண்ணும்போது சர்வேயர் அப்படின்றவரும் ஒருத்தர் உள்ள வராரு. ஸோ இந்த 4 பேர் இன்வால்வ் ஆகி தான் பட்டா நமக்கு வந்து கிடைக்குது. அது சும்மா ஆன்லைன்ல நம்ம டவுன்லோட் பண்ணிற முடியாது. ஓகே. ஓகேவா? ஏற்கனவே உங்க பேர்ல நீங்க பட்டா வச்சிருக்கீங்க. உங்கள்ட்ட பட்டா காப்பி வேணும்னா நீங்க ஆன்லைன்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் வரும். அதனால டப்புன்னு ஆன்லைன்ல போய் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே உங்க பேர்ல பட்டா ஆல்ரெடி வந்திருக்கும். அத டவுன்லோட் பண்றதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. தேவை. ஸோ ஓகே. இதுதான் ஃபேக்ட். இப்ப இன்னொன்னு யுடிஆர்ன்னு சொன்னீங்க இல்லையா? யுடிஆர்ன்னா என்ன? அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் 1976ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இது 1960லயே ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஸ்கீம. இது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த லேண்ட்ட வந்து வரமுறைப்படுத்தணும், அர்பன் டெவலப்மெண்ட்ட இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம்ல நெறைய பேர் வந்து நிலத்த இழந்தாங்க. நெறைய பேர் வந்து புதுசா நிலத்த எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்லாம் இல்லாதனால, ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க வந்துட்டு, "இது யார் இடம்பா? இது அவரோட இடம். எழுது." இப்ப என்னோட இடமா இருக்கும் அது. திடீர்னு அது கோயில் பக்கத்துல இருக்கும். இத கோயில் நிலம்னு எழுது அப்படின்ற மாரிலாம் நெறைய குளறுபடிகள் இருந்துச்சு. அத இன்னுமே தீர்வு வராத நெறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. அதனால நெறைய பேருக்கு பட்டா கிடைக்கிறதுல தாமதம் இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, சில ஒரிஜினல் பட்டா இடம், சொந்த இடங்கள் என்ன ஆகும்னா, இந்த யுடிஆர்க்கு அப்புறமா அது வந்து அரசு நிலமா மாறியிருக்கும். சில அரசு நிலங்கள் அது வந்து இன்னொருத்தருடைய பிரைவேட் நிலமா மாறியிருக்கும். அது எல்லா இடமும் இல்ல. ஒரு சில இடங்கள்ல குளறுபடிகள் இருக்கு. அது இன்னுமே பிரச்சனைகளாக ஓடிட்டு இருக்கு. ஓகே. தீர்வு காண காண முடியாத பிரச்சனை. முடியாம இருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த பார்க்கிறதே 60 வருஷத்துக்கு, 70 வருஷத்துக்கு பார்ப்பாங்க. இப்ப யுடிஆர் ஸ்கீமுக்கு முன்னாடி யார் பேர்ல இருந்துச்சு, இல்லன்னா யாருடைய நிலமா இருந்துச்சு, அந்த ஸ்கீமுக்கு அப்புறம் அது என்னவா மாறியிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான், நம்ம வந்து இடம் வாங்குறதுலயோ, இல்லன்னா பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர்லயோ ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். யுடிஆர் ஸ்கீமுக்கு முன்னாடி அது வந்து ஒரு வேளை அரசு புறம்போக்கு நிலமா இருந்திருக்கலாம். இல்லன்னா ஒரு கோயில் நிலமா இருந்திருக்கலாம்.
அந்த யூடிஆர் ஸ்கீமுக்கு அப்புறம் அது வந்து யாரோ ஒருத்தர் இது என்னோட நிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர்ல பத்திரப்பதிவு பண்ணி பட்டா வாங்கி வச்சிருந்திருக்கலாம். இப்ப நம்ம அந்த இடத்த போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஸ்கீம்ல இஷ்யூ ஆகும்போது, நம்ம இடமே இல்ல அப்படின்ற மாரி மாறிரும். அதனால நெறைய பேர் வில்லங்கம் பார்க்கும்போது, அந்த என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா? நீங்க 60 வருஷம் அல்ல 70 வருஷத்துக்கு கண்டிப்பா பார்த்து தான் இடத்த வாங்கணும். ஓகே. அப்பதான் நமக்கு வந்து சேஃப். ஓகே. விஜய், இப்போ யூடிஆர் பட்டான்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? யூடிஆர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அப்டேட்டட் ரிஜிஸ்டர். இது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா, அது ப்ராப்பரா இல்லாம மேனுவல் ரெக்கார்டா இருந்துச்சு. இத வந்து என்ன பண்ணாங்கன்னா, 1979ல இருந்து அந்த ஒரு 10 இயர்ஸ் 8 to 10 இயர்ஸ் வந்து இதெல்லாமே வந்து ரெக்கார்டா ப்ராப்பர் ரெக்கார்டா மாத்துனாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாமே ஃபீல்டுக்கு போய் மேனுவலா அந்தந்த இடங்களை அளந்து அதை வந்து ரெக்கார்டா வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுதான் வந்து யூடிஆர் அப்டேட்டட் ரெஜிஸ்டர் அப்படின்றதா யூடிஆர் பட்டா அப்படின்றத சொல்லுவாங்க. யூடிஆர் ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க? இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, முக்கியமா நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட் ரிட்டன்ல கையெழுத்துக்களோட இருந்துச்சு. அது வந்து அப்டேட்டட் இல்லாம இருந்துச்சு. ப்ராப்பரா அந்த சர்வே நம்பர்ஸ் இதெல்லாமே ப்ராப்பரா இல்லாம இருந்துச்சு. இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதனால என்னன்னா, இதெல்லாமே வந்து ப்ராப்பர் ரிஜிஸ்டர்ல அப்டேட் ஆயிடுச்சு. சர்வே நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லேண்டோடைய அளவுகளையுமே வந்து கரெக்டா மெஷர் பண்ணி அவங்க வந்து அதை சிஸ்டமைஸா கொண்டு வரதுக்கு இது வந்து ஓகே, உதவியா இருக்கும். கண்டிப்பா. ஓகே. ஸோ யூடிஆர் ஸ்கீம்ல என்னென்ன திட்டங்கள் இருக்கும்? யூடிஆர் ஸ்கீம்ல வந்து என்னன்னா, அந்த லேண்டை பத்தியான கிளியர் டீடைல்ஸ் இருக்கும். சர்வே நம்பர்ஸ் அப்டேட்டடா இருக்கும். சர்வே நம்பர் இல்லைன்னா அவங்க போட்டு அதை கொண்டு வந்திருந்திருப்பாங்க. அப்புறம் இந்த டைப் ஆஃப் லேண்ட், அந்த லேண்டோடைய வகைப்பாடு, தஞ்சையா புஞ்சையா அப்படின்றது இருக்கும். லேண்டோடைய ஓனர்ஸ் டீடைல்ஸ் வந்து ப்ராப்பரா, இந்த மாதிரியான முக்கியமான டீடைல்ஸ் எல்லாமே வந்து அதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக என்னன்னா, அது வந்து முன்னாடி வந்து அது எங்கே இருக்குன்றது தெரியாமல் இருக்கும். அப்போ அது எந்த கிராமத்தில் இருக்குது, எந்த தாலுக்கில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அது கிளியராக மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து அப்டேட் பண்ணாங்க. ஓகே. யூடிஆர் பட்டாவை வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸியாக வந்து பார்க்குறாங்க? இன்னைக்கு வந்து நீங்கள் லேண்டை விற்கணும் அல்லது வாங்கணும் அப்படின்னாலும் சரி, அந்த யூடிஆர் அந்த பீரியட்ல எடுத்த பட்டாவாக இருக்கணும், இல்லை அதுக்கப்புறம் உள்ள அப்டேட்டட் பட்டாவாக இருக்கணும். பழைய பட்டா செல்லுபடி ஆகாது. ஐ மீன், அதாவது 1979க்கு அப்புறம் அவங்க வந்து அப்டேட் பண்ணாங்க இல்லையா, அப்டேட் பண்ண பட்டாவா இருக்கணும், இல்லை அதுக்கு அப்புறமா வாங்கின நீங்க பட்டா தான் வந்து நீங்க செல்லுபடி ஆகும். அதுக்கு முன்னாடி உள்ள பழைய பட்டா வச்சு நீங்க வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஒரு பேங்க் லோனுக்கு போறீங்க அப்படின்னாலும் இந்த யூடிஆர் ஸ்கீமுக்கு அப்புறம் வாங்கின பட்டாவா இருக்கும். சிலர் இன்னும் யூடிஆர் ஸ்கீம்ல வாங்கின பட்டாவை அப்படியே வச்சிருப்பாங்க, அப்டேட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு வந்துட்டு இந்த பட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த யூடிஆர் பட்டால வந்து அப்டேட் பண்ணதுல ஏதாவது தவறு இருந்தா என்ன செய்யறது? இதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு. யூடிஆர் பட்டா அப்படின்னா, முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் உள்ளவங்களுக்கு இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு தான் நிறைய லேண்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த இடத்த வந்து நீ இந்த இடத்த வந்து அனுபவிச்சுக்கோங்க, நீங்க இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த யூடிஆர் ஸ்கீம்ல போய் அவங்க வந்து சர்வே பண்ணும்போது அந்த இடம் வந்து யாருக்குன்னு ப்ராப்பரா தெரியலைன்னா, அந்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதுல இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கும். அது வந்து கோயிலுக்குன்னு எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனா அந்த பகுதியில யாராவது வசிச்சுட்டு இருந்திருந்தாங்கன்னா, அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேருக்கு பட்டா கொடுத்துருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகேவா? சில இடங்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு தனியாருக்குள்ள பட்டாவா இருந்திருக்கும். அந்த டைம்ல சர்வே பண்ணும்போது பக்கத்துல தான் கோயில் இருந்திருக்கும். இது கோயில் நிலம்னு அவங்க எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மிஸ்டேக்ஸ் இன்னும் வரைக்கும் அது பல குளறுபடிகள்ல தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை அவங்க வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுத்து கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டபுள் என்ட்ரி இருந்தால் அதை செக் பண்ணணும். அதில் வந்து பெயர் தவறுகள் இருக்கிற வாய்ப்பு இருக்கு, நிலத்துடைய அளவுகள் தவறாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு, சர்வே நம்பர் தவறாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு, நிலத்தினுடைய வகைப்பாடு, இது நஞ்சை நிலமா இல்லை புஞ்ச நிலமா, இது கோவில் நிலமா இல்லைன்னா புறம்போக்கா. இப்போ வந்து ஒரு தனிநபர் வந்து பட்டா சொந்த நிலமா இருக்கும், அதை புறம்போக்குன்னு யூடிஆர்ல மாத்தி இருக்கிற வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே வந்து அது புறம்போக்கு லேண்டா இருக்கும், அதாவது அரசு நிலமா இருக்கும், இதை வந்து ஒரு தனியார் நிலமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எப்பவுமே நம்ம வந்து நிலம் வாங்கும் போது யூடிஆருக்கு முன்னாடி உள்ள சர்வே போட்டு வில்லங்கம் பார்க்க சொல்லுவோம். 50 வருஷம் பார்க்காதீங்க, 60 வருஷம் 80 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா தான் யூடிஆருக்கு முன்னாடி என்ன பேர்ல அந்த நிலம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன மாறி இருக்குன்னு தெரியும். அப்ப அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்றது தெரியும். நீங்க 10 வருஷம் 20 வருஷம் நீங்க வில்லங்கம் பார்த்துட்டு, அதாவது என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் கிளைசி சொல்லுவாங்க இல்லையா, இதை பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கலை நீங்க மாற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நான் மக்கள்கிட்ட நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். பட்டாக்கும் யூடிஆர் பட்டாக்கும் என்ன வித்தியாசம்? பட்டா அப்படின்னா நில உரிமை ஆவணம். ஓகேவா? அது ரொம்ப கிளியரா இருக்கும், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யூடிஆர் பட்டானா ஏற்கனவே இருக்கக்கூடிய லேண்டை அப்டேட் பண்ணி புதுப்பிச்சு உங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க, அதான் யூடிஆர் பட்டா.
ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பழசுல எல்லாம் நிறைய பேருக்கு பட்டாவே இருந்திருக்காது, லேண்ட் ரெக்கார்டு கூட இருந்திருக்காது. ஸோ அதெல்லாம் ரினிவல் பண்ணி அதை அப்டேட்டட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு பட்டா, அவ்வளோதான். அதுதான் வந்து யூடிஆர் பட்டான்னு சொல்றாங்க. இது வந்து இப்போ நிறைய பேர் வந்து அப்டேட்டட் பட்டா இப்போ ரீசன்ட் பட்டாவை மாத்திட்டாங்க. இந்த பழைய இப்போ சிலர் வந்து சொத்து பாக பிரிவினை பண்ணாம அப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, பழைய நிலங்கள் வந்து நிறைய யூடிஆர் பட்டாவா இருக்கும். இந்த நிலங்கள்ல அதிக போலி பட்டாக்களும் போலி பத்திரப்பதிவு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ யாராவது வாங்குறாங்க அது யூடிஆர் பட்டானா நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதை கவனிக்காம சரி ஏதோ சீப்பா வருது நம்ம எப்படியா முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்க போட்ட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வீணா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஜி, இப்போ பொதுமக்கள் வந்து ஒரு பேங்க்குக்கு போயிட்டு லோன் வேணும்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது அப்போ டிஎஸ்எல்ஆர் பட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மேண்டேட்டரி டாக்குமெண்டா வந்து சொல்றாங்க. டிஎஸ்எல்ஆர் பட்டானா என்ன? இப்போ டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ நகர்ப்புற பகுதிகள் இருக்கு இல்லையா, இப்போ கார்பரேஷனாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டிஸாக இருக்கட்டும், டவுன் பஞ்சாயத்து, இவங்களுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்டு தான் டவுன் டிஎஸ்எல்ஆர் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர். இது வந்து மெயினாக வந்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா டவுன் பிளானிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த லேண்டோடைய ஹோல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா லேண்டோடைய ஹோல் டீட்டெயில்ஸும் அப் டு டேட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த டிஎஸ்எல்ஆர் பட்டா வந்து இன்கேஸ் இல்லாதவங்க அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா இல்லை மேனுவலாக எங்கே போய் அப்ளை பண்ணணும்? இல்லை, டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்றது என்னன்னா அவங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட பட்டா இருக்கும், அதை அப்டேட் பண்ணி டிஎஸ்எல்ஆராக மாற்றிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பட்டா இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இது வந்து அந்த ஆனால் அவங்க ரெஜிஸ்டரில் வந்து டவுன் பிளானிங் அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரெஜிஸ்டரில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனும் ஆப்ஷன் இருக்குது, ஆன்லைன்லேயே ஆப்ஷன் இருக்குது. நம்ம எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் தான் பண்ணுவோம். ஆன்லைனில் நீங்கள் உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு லேண்டில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணிடலாம். அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் போய் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் கூட இப்போதைக்கு டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இசேவை மையத்தில் போய் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக தெரியிற பட்சத்தில் நீங்கள் கூட ஆன்லைனில் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகே. இன்கேஸ் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளைக்குள்ள அவங்களுக்கு அந்த பட்டா கிடைக்கும்? இப்போ பட்டா வந்து சப்டிவிஷன் பண்ணாமல் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கிற லேண்ட் அப்படியே நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 7 to மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளாடி கொடுக்கணும் அப்படின்றது தான் வரையறை. கவர்மெண்ட் ரூல் இருக்குது. ஆனால் அது அந்த டேட்டுக்குள்ளே வருமா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ அவங்க எடுத்துக்கலாம்னா மேக்ஸிமம் வந்து 30 to 60 டேஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வரல அப்படின்னா நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை யூஸ் பண்ணிக்கலாம். டிஎஸ்எல்ஆர் பட்டால என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு? டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்றது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட். ஓகேவா, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் பட்டாவில் இருக்கிற மாதிரி உங்களுடைய லேண்டோடைய சர்வே நம்பர் இருக்கும், சப்டிவிஷன் இருக்கும், லேண்டோடைய ஓனர்ஷிப்ஸ் இருக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேண்டோடைய பிளான் அப்படின்னா அது எஃப்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்எம்பி லெவலில் உங்களுடைய லேண்டோடைய பற்றி அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும். இது போக வந்து நார்மலாக ஒரு லேண்டோடைய ஷேப், உங்களுடைய லேண்டு வந்து ரெக்டாங்கிளா இல்லைனா ஸ்கொயரா அப்படி இல்லைனா அன்ஷேப்டா அப்படின்றது டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய அந்த லேண்டோடைய சைஸ் வந்து அதாவது ஃப்ரண்ட் ஃபுட்டேஜ், அதாவது நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ டீட்டெயில்ஸாக இதில் இருக்கும். இப்போ நீங்க ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஓனர்ஷிப் டீடைல்ஸ்னா வந்து நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல என்ன வித்தியாசமான ஓனர்ஷிப் டீடைல்ஸ்? டிஎஸ்எல்ஆர் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்றதுல ஒரு விஷயம். இப்போ நார்மலா ஓனர் இருக்கும். இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ வந்து கார்பரேஷனா இருக்கட்டும், முனிசிபாலிட்டிஸ்ல இந்த பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓனர்ஷிப்போடைய ஷேர் கூட அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா இதில் 2 ஓனர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு 20% இருக்கும், ஒருத்தருக்கு 80% இருக்கலாம், ஒருத்தருக்கு 60% இருக்கும், ஒருத்தருக்கு 40% இருக்கலாம். அந்த ஷேர் வந்து யாருக்கு எவ்வளோங்கிறது அதில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 ஓனர் இருக்கிறாங்கன்னா அதில் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் ஓனர்னா அது பிரச்சனை இல்லை, நார்மல் பட்டால இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த நபருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஷேரு, இவருக்கு இவ்வளோ ஷேருங்கிறத கரெக்டாக டிவைட் பண்ணி நீட்டாக கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோடைய கிளாசிஃபிகேஷன் கிளியராக இருக்கும். இது ட்ரை லேண்டா, இது ஹவுஸ் சைட்டா, அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் லேண்டா, புறம்போக்கா, ரோடா என்னன்றது கிளியராக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளியர் பிக்சராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. டிஎஸ்எல்ஆர் பட்டால எந்தெந்த மாதிரி லேண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க?
டிஎஸ்எல்ஆர் பட்டால லேண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா நத்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நத்தம் அப்படின்னா அது குடியிருப்பு பகுதிகள் அப்படின்றது இருக்கும். மனை அப்படின்றது வந்து வீட்டு மனை பட்டா, அது வந்து வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள், வீடுகளுக்காக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும். ரயத்துவாரி அப்படின்ற ஒரு லேண்ட் அவங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரைவேட் லேண்ட் அப்படின்றது இருக்கும். பெரம்போக்கு அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் லேண்டாக இருக்கலாம், அது வந்து வேஸ்ட் லேண்டாக இருக்கலாம், வாட் எவர் அந்த மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோடு, கேனால் இதெல்லாம் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நத்தம் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப கிளியராக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நத்தம் பெரம்போக்குன்னு இருந்துச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் லேண்டு, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு அரசால் ஒதுக்கப்படல, அந்த லேண்டை நீங்கள் வாங்கிடவே கூடாது. நத்தம்னு இருந்துச்சுன்னா அது வந்து மக்கள் குடியிருக்கிறதுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு தனிநபருடைய பேர்ல பட்டாவா இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து வாங்கலாம். ஆனா அதுவே நத்தம் பெரம்போக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்த நம்ம வாங்கக்கூடாது, அது கவர்மெண்ட் லேண்ட் ஆயிரும். இது நிறைய பேருக்கு தெரியாம நத்தம் தானேன்னு வாங்கிடுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, அது நத்தம் பெரம்போக்கா இருக்கும். சில இந்த புரோக்கர்ஸ் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ரியல் எஸ்டேட் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, நத்தம் பெரம்போக்கை அந்த பெரம்போக்கை மட்டும் எடுத்துட்டு அவங்க வந்து ரீரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க வந்து ஈஸியே வில்லங்க சான்று எடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா நீங்க வெறும் பத்திரத்தை போய் பார்த்து வாங்கினீங்கன்னா, நத்தம் லேண்டு தானே நீங்க வாங்குறீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஸோ அதனால வந்து இதுல மட்டும் கொஞ்சம் கிளியரா இருக்கணும், இல்லைன்னா ஏமாறுறது 100% உறுதி. கரெக்ட். கேர்ஃபுல்லா அவங்க நீங்க சொல்ற மாதிரி ஈஸி எடுத்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். ஈஸி கிட்டத்தட்ட 60லேருந்து 70 வருஷம் கண்டிப்பா அவங்க எடுக்கணும். ஓகே. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்பி ஸ்கெட்சே முக்கியத்துவமா வந்து பேசப்படுது. எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களோட லேண்டு இப்போ எங்க இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ டவுன் சர்வே நம்பருக்கு மாறுது இல்லையா, அப்போ ஓல்டு சர்வே நம்பர்லேருந்து புது சர்வே நம்பருக்கு மாறி இருக்கும். ஸோ அது எஃப்எம்பி ஸ்கெட்சில் வந்து ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. உங்களோட லேண்டு எக்ஸ்டெண்ட் வந்து கிளியராக இருக்கும். அதில் அந்த அது பத்திரத்தில் இருக்கிற மாதிரியே அதில் வந்து கிளியராக இருக்கும். உங்களோட ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருந்துச்சு, பேக் சைடு வந்து அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்றது அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அட்ஜசன்ட் ப்ராப்பர்ட்டி யார் பேரில் அதோடைய டிசைனுமே வந்து அதில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஒருவேளை இதில் வந்து என்க்ரோச்மெண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எஃப்எம்பி ஸ்கெட்சை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க உங்கள் பிளாட்டில், அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கொயராக இருந்தது இப்போ வந்துட்டு ஷேப்பே மாறி இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இப்போ நம்ம இதில் இருக்குது அப்படின்னா பக்கத்து பிளாட்டை பார்க்கும்போது அங்கே மாறி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் வந்து ரீசர்வே பண்ணி உங்கள் லேண்டை நீங்கள் அந்த திரும்ப எடுத்துக்க முடியும். அது அந்த ஸ்கெட்சும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது அப்டேட்ஸ் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க, அது அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு எஃப்எம்பி ஸ்கெட்சை வச்சு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அதில் எஃப்எம்பி ஸ்கெட்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். இப்போ பட்டாலேயே வந்து நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் பட்டா பார்த்துட்டோம். அடுத்து 5வதா ஒரு பட்டாவை பத்தி பார்க்க போறோம், கூட்டு பட்டான்னு சொல்லிட்டு. சரி, கூட்டு பட்டான்னா என்ன? கூட்டுப்பட்டா அப்படின்றது தனிப்பட்டா, அது ஒரே ஒரு வித்தியாசம் தான். தனிப்பட்டா அப்படின்னா ஒருத்தருடைய பேர் மட்டும் இருக்கும். கூட்டுப்பட்டா அப்படின்னா ஒரு 2 அல்லது அதுக்கு மேல உள்ள மெம்பர்ஸ் இருந்தாங்கனாலே அது கூட்டுப்பட்டா. ஒரு பட்டா இருக்கு, அதுல 2 பேரு அல்லது அதுக்கு மேல, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் அதுல இருந்துச்சுனாலே அது வந்து கூட்டுப்பட்டா தான். ஓகே. அது அதுக்கு மேல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் 10 பேர் இருந்தாலும் அது கூட்டுப்பட்டா அப்படின்ற லிஸ்ட்ல தான் வரும். இது வந்து இப்போதைக்கு நிறைய இடங்கள்ல இது வந்து நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு பட்டா தான். ஓகே. அதே மாதிரி தனிப்பட்டா வந்து எப்படி கூட்டுப்பட்டாவா மாறுது? கூட்டுப்பட்டா அப்படின்னா ஒரு அப்பா ஒருத்தர் இருக்காங்க, ஏதாவது ஃபேமிலி இருக்காங்கன்னா அவர் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க, 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ வாங்கியிருப்பாங்க. அவருக்கு 2 3 பசங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அவங்க வந்து பாகப்பிரிவினை பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 3 பேருக்கும் அது வந்துடும். இன்கேஸ் அவங்க அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு அதுல ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா, வரும்போது அதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு பட்டால அவங்க பேரெல்லாம் வரும்போது அது கூட்டுப்பட்டாவா மாறிடுது. சில இடங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாங்குவாங்க, ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்கனாலும் அவங்க 2 பேருமே பட்டால வந்துடும், அதுவும் கூட்டுப்பட்டா லிஸ்ட்ல வந்துடும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கலாம், இல்லைன்னா யாரோ பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு இடத்த வாங்குவாங்க. ஸோ அவங்க ஷேரிங் அப்புறமா பிரிச்சுக்குவாங்க. ஸோ இப்போ அந்த 4 பேரோட பேரும் வந்து அங்க வரும். வந்துச்சுன்னா அது கூட்டுப்பட்டாவா மாறிடும். இந்த காரணங்களுக்காக தான் வந்து ஒரு தனிப்பட்டா வந்து கூட்டுப்பட்டாவா மாறும். ஓகே. அதே மாதிரி இப்போ கூட்டுப்பட்டால இருக்கிற நன்மைகள் என்னென்ன? கூட்டுப்பட்டாவோட இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு ஷூரிட்டி, அதாவது வந்து பாதுகாக்கப்படுகிறது. இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு 3 பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 2 பசங்க நல்லா இருப்பாங்க, ஒண்ணு வந்து ஊதாரியா இருக்கலாம், இல்ல ஒரு இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்டா இருக்கலாம். இப்ப அதே அந்த பையனுக்கு அது தனிப்பட்டாவா இருந்துச்சுன்னா அந்த பையன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சோல்ட் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டுப்பட்டாவா இருக்கும்போது அவரால் ஈஸியா விற்க முடியாது. ஓகேவா? அது ஒண்ணு இருக்கு. 2வது வந்து நீங்க வந்து இப்ப தனிப்பட்டா வாங்கணும்னா அதுக்கு சப்டிவிஷன் அது இது ஏகப்பட்ட செலவு அலைச்சல்கள் இருக்கும். இப்ப கூட்டுப்பட்டா அப்படின்னா அது வந்து உங்க பேர் அதுல ஆட் ஆகும். அதனால வந்து
அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. Okay. இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இருக்கு. கூட்டுப்பட்டானால என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? இப்பமா கூட்டுப்பட்டால ஒரு 4, 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு தனியா லோன் வேணும் அப்படின்னா வாங்க முடியாது. ஓகே. அப்படி லோன் அவருக்கு வேணும் அப்படின்னாலும் அதுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கையெழுத்து போடணும். ம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்புறம் பார்டர் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்கு அப்படின்னா அதை 3 பேருக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்பா பாகப்பிரிவினை கொடுக்கும்போது அது எனக்கு இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால சண்டை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு இஷ்டத்துக்கு வந்து அவருடைய இடத்த விற்க முடியாது. ஓகே. சோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கு. சோ அது ஒரு பிரச்சனை தானே. இப்ப ம். நம்ம இப்ப எனக்கு குடுத்துட்டாங்க அந்த இடத்த எனக்கு விக்க முடியாது அப்படின்றது எனக்கு ஒரு பிரச்சனையா தானே இருக்கும். அப்புறம் திடீர்னு வந்து இப்ப உங்களுடைய இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வேணும்னு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் வந்து அது ஒரு குறிப்பிட்ட காம்பன்சேஷன் குடுப்பாங்க. இத ஷேர் பண்றதுலயும் பிரச்சனை இருக்கு. ஓகே. ஓகேவா? இப்ப இல்ல இந்த கூட்டுப்பட்டா இருக்கு. இதுல வந்து ஒருத்தர் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அல்லது 3 பேர் இருக்கிறாங்க. இதுல ஒருத்தர் மட்டும் அதுல வந்து வீடு கட்ட போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா வேற ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண போறாரு. அதுக்கு அப்ரூவலுக்கு போனா அது கூட ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ வந்து மெரிட்ஸ் இருக்கிற மாதிரி டிமெரிட்ஸும் வந்து அதாவது கொஞ்சம் பிரச்சனைகளும் கூட்டுப்பட்டால இருக்கதான் செய்யுது. ஓகே. அதே மாதிரி இன்னொரு டவுட் என்னன்னா, கூட்டுப்பட்டால தனிப்பட்டாவா மாத்த முடியுமா? கூட்டுப்பட்டாவ வந்து தனிப்பட்டாவா மாத்த முடியும். எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் 3 பேர் அப்பா வந்து 3 பேருக்கு எழுதி குடுத்துட்டாங்க. அது இப்ப கூட்டுப்பட்டாவா தான் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க உங்களுடைய லேண்ட் சர்வே பண்ணி, அத சப்டிவிஷன் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, அந்த சர்வே நம்பர் வந்துட்டு 101 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்டிவிஷன் பண்ணும்போது 101/1 ஆர் 2 ஆர் 3 அந்த மாரி வரும். ஓகே. இப்ப 3 பாகமா பிரிச்சிருக்காங்கன்னா, 1 அல்லது 2 அப்படி 3 இது இவருக்கு எந்த பாகம் பிரிச்சிருக்காங்களோ அத கணக்கு பண்ணி வரும். சோ அந்த ஓகே. மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணி தனிப்பட்டாவா பிரிச்சு நீங்க உங்களுக்குள்ள பார்ட்ட எடுத்துக்கலாம். ஓகே. கூட்டுப்பட்டா லேண்ட வந்து வாங்கணும்னா எப்படி பார்த்து வாங்கணும்? கூட்டுப்பட்டா லேண்ட வந்து பார்த்து வாங்கணும்னா, அதுல எத்தன பேர் பேர்ல இருக்கோ, அத்தன பேருமே வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடணும். ஓகே. ஓகே. இதுல ஒருத்தர் மிஸ் ஆயிட்டா கூட நாளைக்கு வந்து அவங்க கோர்ட்ல வந்து கேஸ் போடுவாங்க. ஏதாவது என்னுடைய இடம் வந்து எனக்கு தெரியாம வித்திருக்காங்க அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஓகே. அதனால அதுல எத்தன பேர் இருக்கிறாங்களோ, அத்தன பேரும் வந்து கையெழுத்து போடணும். ஃபர்ஸ்ட் திங்ஸ். 2வது வந்து பார்த்துட்டீங்கன்னா, லீகல் ஏர். சோ அதுல இருக்கக்கூடிய அதுல வாரிசுகள் இப்ப வந்து ஒரு பாகப்பிரிவினை மூலமா கிடைச்சிருக்குன்னா, அதுல உள்ள வாரிசுகள் எத்தன பேர் இருக்கிறாங்களோ, அவங்கள எல்லாருமே வந்து கையெழுத்து போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கூட்டுப்பட்டால 5 பேர் இருக்கும். இது வந்து ஏதாவது பேங்க் வந்து கொஞ்சம் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி யாராவது ஒருத்தர் வந்து அந்த லேண்ட பிளட் பண்ணி லோன் வாங்கியிருப்பாங்க. ஓகே. ஓகேவா? சோ அப்ப வந்து அத நீங்க வந்து ப்ராப்பரா செக் பண்ணணும். ஓகே. செக் பண்ணாம வாங்கிட்டீங்கன்னா பேங்க் விட மாட்டாங்க. உங்களுக்கு அந்த இடம் கிடையாது. கரெக்ட்டா லாக் ஆயிடும் அந்த ஆமா. சமயத்துல. ஓகே. சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப அந்த கூட்டுப்பட்டால அவங்க இடம் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்கும். எனக்கு அந்த பகுதி, இந்த பகுதி அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அது வந்து கோர்ட் கேஸ்க்கு கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ம். மாரி கூட்டுப்பட்டாவா இருக்கும்போது. சோ அது தெரியாம நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து ப்ராப்ளம். ஆயிரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க உங்க கூட்டுப்பட்டா இருக்கிற இடம், இப்போ நார்த் சைடு வந்து உங்களுக்கு ஓகேன்னு தோணியிருக்கும். நீங்க அந்த இடத்த வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு விக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடம் தான் என்னோடதுன்னு சொல்லியிருப்பாங்க. ம். ஆனா நியாயப்படி பார்த்தா அது இன்னொருத்தர் இடமா இருக்கலாம். ம். நாளைக்கு அது பிரச்சனைன்னு வரும்போது உங்களுக்கு அந்த இடம் கிடைக்காது. ஏதோ ஒரு சைடுல ஒரு இடம் கிடைக்கும்போது நீங்க குடுத்த பணத்துக்கான வேல்யூ கூட கிடைக்காம இருக்காது. போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதனால இந்த கூட்டுப்பட்டா அ இருக்கக்கூடிய லேண்ட நீங்க வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா வாங்கணும். ஓகே. ஜி நத்தம்னா என்ன? நத்தம் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது ஒரு கிளாசிஃபிகேஷன் தான். அது ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கு. கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு, பொதுவா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு விவசாய நிலங்களுக்கு வந்துட்டு நஞ்சை, புஞ்சை அப்படின்ற மாரி கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அதே மாரி மக்கள் குடியிருக்கிறதுக்காக ஒரு பகுதிகள ஒதுக்குனாங்க. சோ அத வந்து நத்தம் நிலம் நத்தம் வகைப்பாடு அப்படின்ற மாரி வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க. சோ அதுல குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, பட்டா குடுப்பாங்க. ஓகே. நத்தம் நிலம்ல என்னென்ன வகைகள் இருக்கப்படும்? நத்தம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அத வந்து ஒரு 2, 3 கிளாசிஃபிகேஷன் வகைகளா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து கிராம நத்தம். கிராம நத்தம் அப்படின்றது ஒரு வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, சேரி நத்தம். அது பெருசா இப்போது அந்த புழக்கத்துல இல்ல. இருந்தாலும் வந்து அது வந்து கவர்மெண்டோடைய வகைப்பாட்டுல அத கொண்டு வந்திருக்காங்க. நத்தம் புறம்போக்கு. அது புறம்போக்கு அப்படின்னாலே அது வந்து கவர்மெண்ட் லேண்ட். ம். ஓகேங்களா? அதெல்லாம் இப்ப வந்து அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. இந்த 2023ல அத வந்து ரயத்வாரி அப்படின்ற ஒரு நேம்ல வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே. இதுல எந்த மாதிரியான பட்டாக்கள்லாம் குடுக்குறாங்க?
நத்தம் நிலவரி பட்டா அப்படின்னு பொதுவா சொல்லிக்குவாங்க. இதுல வந்து 2 டைப் ஆஃப் பட்டா வந்து இப்போ புழக்கத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தோராய பட்டா அப்படின்றத ஒண்ணு குடுப்பாங்க. ம். இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, தூய பட்டா அப்படின்றது குடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் இது வந்து இப்போ பட்டாக்கள் இருக்கு. இருக்கு. ஸோ இப்போ நீங்க தோராய பட்டா சொன்னீங்க, தூய பட்டா சொன்னீங்கன்னா, அப்படின்னா அது அதோட கிளாசிஃபிகேஷன் சொல்லுங்க. இப்ப தோராய பட்டா அப்படின்றது பாத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் தான் குடுக்கக்கூடிய பட்டா தான் இது 2மே. இப்போ ஒருத்தர் அங்க குடியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா ஒரு பட்டா குடுப்பாங்க. ஸோ அது வந்து டெம்பரரி பட்டா. அந்த தோராய பட்டா அப்படின்றது டெம்பரரி பட்டா. ஸோ அந்தல பட்டால ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, இல்லன்னா அந்த பவுண்டரீஸ்ல இஷ்யூ இருக்கு, அளவுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, நேம்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா, இவங்க வந்து ஒரு அப்பீல் பண்ணலாம். ஓகே. ஸோ இத அப்பீல் பண்ணாங்கன்னா, அத வச்சு கரெக்ட்டா ஃபைனலைஸ் பண்ணிட்டு, இவங்களுக்கு வந்து அந்த தூய பட்டா, ஃபைனலா ஒரு பட்டா குடுப்பாங்க. இது வந்து ஆதென்டிகேட் தனி பட்டா தான். ஓகே. ஸோ இந்த தோராய பட்டா இருந்துச்சுன்னா, அந்த லேண்ட வந்து அவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆனா, இவங்கள்ட்ட வந்து தூய பட்டா இருந்துச்சுன்னா, அத வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த வீடு கட்டிக்கலாம். அவங்க வந்து இப்ப லோன் வாங்கிக்கலாம். அந்த மாரி எது வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ தூய பட்டால இவ்ளோ டீட்டெயில் சொன்னீங்க இல்லையா? தூய பட்டான்னா என்ன? தூய பட்டா அப்படின்றது என்னன்னா, நான் மேல சொன்னேன். தோராய பட்டாவ ஃபைனலைஸ் பண்ணி அந்த அத தோராய பட்டாவ கேன்சல் பண்ணிட்டு, இவங்களுக்குன்னு அப்படி தனியா குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அதுதான் தூய பட்டா அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. அது தனிப்பட்டா. அவங்க யார் குடியிருக்கிறாங்களோ, ம். அவங்களுக்கு அவங்க குடுக்கக்கூடிய பட்டா தான் அது தூய பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அத வந்து அவங்க வந்து விக்கணும் அப்படின்னாலும் வித்துக்கலாம். அப்படி இல்லன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அவங்களோட பசங்களுக்கு யாருக்கு குடுக்கணுமோ, அத வாரிசு உரிமைய கூட அவங்க மாத்திக்கலாம். ஸோ தூய பட்டா லேண்ட வந்து சேல் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி முடியுன்ற மாரியும் சொல்றீங்க. சேல் பண்ணலாம். அதாவது என்னன்னா, அது வந்து கவர்மெண்ட் குடுத்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு குடுத்தாங்கன்னா நாளைக்கே வித்தீங்கன்னா அப்புறம் திரும்பி அது இஷ்யூ ஆகும். ஓகே. அது ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் இருக்கு. எப்பவுமே ம். கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்த குடுக்குறாங்கன்னா, ஒரு 10 அல்லது 15 வருஷம் அத நீங்க வந்து பயன்படுத்தணும். ஓகே. ஓகே. பயன்படுத்தி தான் அதுக்கப்புறம் விக்க முடியும். ஓகே. ஓகே. இப்போ நத்தம் லேண்ட வந்து ஒருத்தர் வாங்க போனா, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு செக் பண்ணணும்? இதுல வந்து நெறைய போலிகள் இருக்கும். ஓகே. ரொம்ப கேர்ஃபுல்லா நத்தம் அப்படின்ற லேண்டுக்குள்ள நீங்க வர்றீங்க அப்படின்னாலே, ம். ஃபர்ஸ்ட் இத வந்து அத வந்து நீங்க அந்த லேண்ட் வந்து கரெக்ட்டான கிளாசிஃபிகேஷன்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது இது வந்து நத்தம் தானா? அல்லது நத்தம் புறம்போக்கா அப்படின்னு. ஓகே. இப்ப அது நத்தம் புறம்போக்கா இருக்கும். ம். ஆனா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதுல வந்து லேண்ட்ல வந்து ரிஜிஸ்டர்லயோ இல்லன்னா ரிஜிஸ்டர்லயோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து அத வந்து புறம்போக்க எடுத்துட்டு நத்தம் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி வாங்கி வச்சிருப்பாங்க. ஓகே. போலி பட்டாக்கள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ அதனால நீங்க வந்து அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ம். 1. ம். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது தோராய பட்டாவா, தூய பட்டாவா அப்படின்றத பார்க்கணும். ஓகே. தோராய பட்டானா அங்க அந்த லேண்ட்ல ஏதோ இஷ்யூ இருக்கு. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் குடுத்துருக்காங்க. அது ஃபைனலைஸ் பண்ணி அவங்க வந்து தூய பட்டாவா அத வாங்கல. ஓகே. சோ அப்படின்னு இருக்கும்போது, அது உண்மையிலே தோராய பட்டாவா, தூய பட்டாவான்னு பார்த்து, அதையும் பார்த்துக்கணும். அதுக்கான இப்ப வந்து அது நீங்க லேண்ட் வாங்கும்போது, வில்லேஜ் ஆபீஸ்ல அந்த ரிஜிஸ்டர் ஒண்ணு மெயின்டெயின் பண்ணுவாங்க. பதிவேடு. அதுல இந்த லேண்ட் இப்ப நீங்க வாங்கக்கூடிய சர்வே நம்பர் என்ன பேர்ல இருக்கு? ம். அது கிராம நத்தம்னு இருக்கா? சேரி நத்தம்னு இருக்கா? அப்படி இல்ல அப்படின்னா, அ நத்தம் புறம்போக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகே. இப்ப சேரி நத்தம் அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா, அது பழங்குடியினர், ஆதி திராவிட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த இடத்துல போய் நீங்க வாங்குனீங்கன்னா, அது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு இருக்கும்போது, நீங்க அத வாங்குனீங்கன்னா, அது செல்லுபடி ஆகுமா? இல்லையா? அப்படின்றத நீங்க அத ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே. ஓகேங்களா? அது தெரியாம நீங்க வாங்கிட்டீங்கன்னா, அது ரத்தாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பணம் வந்து விரயமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ 2 டைப் ஆஃப் பட்டா சொன்னீங்களா? தோராய பட்டா, தூய பட்டா சொன்னீங்க இல்லையா? இப்போ தூய பட்டாவா இருந்தா அத சேல் பண்ண முடியுமா? தாராளமா சேல் பண்ணிக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள். நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கி, அது உங்க பேர்ல அது தனிப்பட்டாவா இருக்கிற பட்சத்துல, நீங்க அத வந்து சேல் பண்ண முடியும். ஓகே. ஓகேவா? ஆனா அதுவே வந்து நீங்க இருக்கிற இடம் வந்து நத்தம் புறம்போக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அது வந்து சேல் பண்ண முடியாது. ஓகே. அதுல அந்த கிளாசிஃபிகேஷன் லேண்டோட கிளாசிஃபிகேஷன் தான் டிசைட் பண்ணும். ஓகே. நத்தம் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா, அத நீங்க வந்து சேல் பண்ணலாம். ஓகே. அது உங்களோட இடம். உங்களுக்கு அரசு வந்து வழங்கி இருக்கக்கூடிய பட்டா. ஓகே. ஓகேங்களா? அதே டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த நத்தம் புறம்போக்க நத்தம் அப்படின்னு வகைப்பாடு பண்ணி, அதாவது போலி பட்டா ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணாங்கன்னா, நீங்க அது தெரியாம வாங்கிட்டீங்கன்னா, அந்த கவர்ன்மெண்ட் லேண்ட வாங்கியிருக்கீங்க. அது செல்லுபடி ஆகாது. நாளடைவுல அது வந்து கேன்சல் ஆகுறதுக்கோ, கவர்ன்மெண்ட் அந்த இடத்த டேக் ஓவர் பண்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஓகேவா? ஸோ அதனால நீங்க லேண்ட் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே வில்லங்கம். நம்ம வந்து ஈசி இருக்கு இல்லையா? ஈசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 80 வருஷம் நீங்க போட்டு வாங்கி பார்த்துட்டு, அது ரொம்ப கிளியரா நோட்டிஃபை பண்ணிட்டு தான் வாங்கணும். ஏன்னா, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பதிவேடு சொன்ன அங்கேயுமே திருத்தம் பண்ணிருவோம். ஓகே. டபுள் டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்றதோ, இல்ல போலி டாக்குமெண்ட் ரெடி பண்றதோ, அந்த மாரி நீங்க சொல்ல வரீங்க. பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது நீங்க எஸ்எல்ஆர் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. ஓகே. ஓகேவா? லேண்ட வந்து சப்டிவைட் பண்ணுவாங்க இல்லையா? ம். அதுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. ம். நீங்க அதுல பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே ஓகே அது அது வந்து ஒரு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதை நம்ம அடுத்த கண்டிப்பா இதுல அடுத்த பார்க்கலாம். எபிசோட்ல பார்க்கலாம். ம். எந்தெந்த இஷ்யூஸ்க்கு எந்தெந்த ரெஜிஸ்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கறது அப்படின்னு. ஓகே. ஜெய், இப்போ பட்டாலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்டா நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து டிஃபார்ம் பட்டான்னு சொல்றாங்க இல்லையா? டிஃபார்ம் பட்டானா என்ன? டிஃபார்ம் பட்டா அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லேண்டு தான். இதை வந்து நில ஒப்படைப்பு பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் லேண்டு ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் அல்ல நிபந்தனைகளோட மக்களுக்கு வந்து கொடுக்கறது தான் அந்த டிஃபார்ம் பட்டா. ம். இது மொரவர் வந்து நிறைய பேருக்கு தெரியறது வந்து நில ஒப்படைப்பு பட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ம். இது வந்து பழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பட்டாவை தான் பார்க்கப்படுது. ஓகே. எதுக்கு இந்த டிஃபார்ம் பட்டா வந்து கொடுக்கப்படுது? இப்போ ஒரு பகுதியில வந்து லேண்ட் இருக்கும், அது எம்டியாவே இருக்கும்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே விவசாயம் பண்றதுக்கோ வேற எதுக்குமே வந்து இடம் இல்லாம இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மக்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவோ இல்ல குறிப்பிட்ட சமூகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு, ஸோ அந்த ஆதி திராவிட மக்கள் அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கும் பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு அதை பயன்படுத்துறதுக்காக மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் அது. அதை வந்து நில ஒப்படைப்பு பட்டா. அவங்கள்ட்ட வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்த வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம், இதை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கோங்க அப்படின்றதுக்காக கொடுக்கறதுனால தான் அதை நில ஒப்படைப்பு பட்டா. ஏன்னா கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நிலத்தை ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, இதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றதுக்காக. ஓகே. அதுல வர வருமானத்தை அவங்க பயன்படுத்திக்கணும். ஓகே. இப்போ இந்த டிஃபார்ம் பட்டால வர மக்களுக்கு வர நன்மைகள் என்னென்ன இருக்கும்? இல்ல அவங்களது அதுல வந்து ஒரு சில ரைட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அது பாசிட்டிவ் வேஸ் தான். அவங்க என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்களோ அதுக்கு பயன்படுத்திக்கணும். இவங்க அதுல வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ அந்த இடத்துல இவங்க இபி கனெக்ஷன் எடுத்துக்கலாம், வாட்டர் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அதை வந்து வாரிசா வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க பட்சத்துல அவங்க லீகல் ரைட்ஸை கூட மாத்திக்கலாம். ஓகே. இப்ப அப்பா இருக்கிறாங்க, அவருக்கு பிறகு அவங்க பசங்களுக்கு அந்த வாரிசு உரிமை இருக்கு இல்லையா, ம். அதை மாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஓகே. இப்போ இந்த டிஃபார்ம் பட்டால என்னென்ன உரிமைகள் வந்து மக்களுக்கு மறுக்கப்படுகிறது? இப்ப இந்த லேண்ட் இருக்கு, ஆனா அந்த லேண்ட் இப்போ வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்ன ரைட்ஸ் இருக்கு. இப்போ சில உரிமைகள் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த லேண்ட் இருக்கு, நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துறதுக்கு தேவையான விவசாயத்துக்கான மின்சாரத்தை நீங்க கூட வாங்கிக்கலாம். ஆனா அதை வந்து நீங்க விற்க முடியாது. ம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு 20 வருஷம் அல்லது 30 வருஷம். இந்த காலகட்டங்களில் நீங்க யார்கிட்டயாவது அதை வித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஒரு உரிமை ரத்து செய்யப்படும். ஓகே. ஓகேங்களா? ம். அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா பேங்க், இப்போ வந்து நான் இப்போ ஒரு விவசாய லோன் வச்சிருக்கேன், எனக்கு விவசாயம் பண்றதுக்கு காசு வேணும், பேங்க்ல போய் நான் லோன் வாங்கிக்கிறேன். ஆனா இந்த லேண்டை காமிச்சு உங்களுக்கு பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டீங்கன்னா லோன் தர மாட்டாங்க. ஓகே. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்களோட இதெல்லாம் பேசிக் ரைட்ஸ் அவங்களுக்கு மறக்கப்படுகிறது அப்படின்னு பாருங்க. ஓகே. ஸோ இதுல வந்து என்னென்ன நிபந்தனைகள் இருக்கும்? அவங்க எதுக்காக அந்த லேண்டை கொடுக்குறாங்களோ அதுக்காக அதை பயன்படுத்தணும். ம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்காக உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அதை பயன்படுத்தணும். ம். பயன்படுத்தாக எம்டி லேண்டா போடக்கூடாது, ம். காலியா போடக்கூடாது. அதே மாதிரி இதை வந்து விற்கவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி எதுவும் நீங்க காலியா ஏதாவது வச்சிருந்தீங்க, அதை வந்து சரியா நீங்க பயன்படுத்தல அப்படின்ற பட்சத்துல அதை வந்து ரிவர்க் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் வந்து ரிட்டர்ன் அவங்களுக்கே வாங்கிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்போ இந்த பட்டா வச்சிருக்கிறவங்க, டிஃபார்ம் ம். பட்டா வச்சிருக்கிறவங்க நார்மல் பட்டாக்கு இதை மாத்த முடியுமா? அது மாத்திக்க முடியும். எப்படின்னா அந்த அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இத்தனை ஆண்டுகளை வந்து அதை அவங்க கரெக்டா பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது உண்மையில அவங்க சரியா பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல ஓகே, இது வந்து அவங்களுக்கு அதுக்காக தான் தேவைப்படுற பட்சத்துல அதை வந்து அவங்க தனிப்பட்டா மாத்துறதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து என்னன்னா முக்கியமா அதனுடைய துறையினுடைய அதிகாரிகளுடைய அனுமதி வேணும். அது இல்லாம வந்து அவங்க பண்ண முடியாது. சரியா? இல்ல வந்து என்னன்னா இவங்க வந்து இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க வாரிசுனா கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போடுவாங்க, இந்த மாதிரி வந்து விவசாயிகளுக்கு வந்துட்டு அவங்களுடைய இதை வந்து பட்டா வந்து அவங்களுக்கு தனிப்பட்டாவா மாத்திக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்கீம்ல வந்து ஓகே இது உங்களுக்கு பட்டா கொடுக்குறோம், நிலமில்லா ஏழை விவசாயிகளுக்கு பட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா டிஃபார்ம் பட்டாவை அவங்க வந்துட்டு தனிப்பட்டாவா மாத்துறதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க. அதன்படியிலே அவங்க வந்து அதை தனிப்பட்டாவா மாத்திக்க முடியும். ஓகே. அதே மாதிரி இந்த டிஃபார்ம் பட்டாவை வந்து நம்ம ரத்து செய்ய முடியும்? நம்ம ரத்து செய்ய முடியாது, பட் கவர்மெண்ட் வந்து ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து, இப்ப உங்களுக்கு லேண்ட் ஆல்ரெடி இருக்கும், ஆனா நீங்க உங்களுக்கு சொந்தமா லேண்ட் இருக்குங்கிறத மறைச்சு நீங்க வந்து விவசாயம் பண்றதுக்காக நீங்க லேண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரத்து பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன், உங்களுக்கு 20 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா தெரியாது. அந்த பட்டால ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இன்னொரு நபருக்கு அதை வித்தா அது வந்து சட்டப்படி
தவறான ஒரு விஷயம். அதனாலே ரத்து பண்ணுவோம். நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க அதை சேல் பண்றதுக்கு கூட அந்த குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்தவங்களுக்கு தான் சேல் பண்ணணும்னு இருக்கு. ம். இப்போ பட்டியலின அதாவது ஆதி திராவிட நலத்துறை மூலமாவோ அல்லனா அந்த மக்களுக்காக கொடுத்ததை வந்து இன்னொரு சமுதாய மக்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அது வந்து செல்லுபடி ஆகாதுங்கிறது வாய்ப்பு இருக்கு. ம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால வந்துட்டு ஆகும். சிலது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த லேண்டை வாங்கியிருப்பாங்க, ம். அது எம்டி லேண்டாவே போட்டிருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ம். ம். அதுவும் சட்டப்படி தப்பு. ஓகே. அப்பவும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து அந்த பட்டாவை ரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து விவசாயத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அது விவசாயத்துக்கு மட்டும்தான். ம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து பெருசா வீடு கட்டிடுவாங்க. ம். வீடு கட்டினா என்ன, அது விவசாய நிலம் கிடையாது, வீட்டு மனை பட்டாவா இருக்கு. ம். அது கண்டிப்பா வந்து கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான சில சூழல்கள்ல வந்துட்டு டிஃபார்ம் பட்டா, அதாவது நில ஒப்படைப்பு பட்டா, அதாவது கவர்மெண்ட் உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதை வளமைப்படுத்தி அதை நல்லபடியா பாத்துக்கணுமே தவிர அதை ரிவோக் பண்ணக்கூடாது. அதாவது அதை வந்து மாத்தி அமைக்க கூடாது. ஓகே. அமைச்சா அதை பேஸ் பண்ணி அதை ரத்து பண்றதுக்கு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஓகே. ரெண்டாவது, இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு, பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, திடீர்னு அந்த இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாயம் அது தேவை அப்படின்ற பட்சத்துல அதை ரத்து பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. மேபி அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்க பட்சத்துல தான் அந்த இடத்துக்கு பதிலா வேற இடம் கொடுக்கலாம். ம். இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு அவங்க கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கு வேற இடம் கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க உங்க பாட்டுக்கு வீட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து அது ஒரு ஆப்ஷனா போயிடும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, விவசாய நிலத்தில் வீடு கட்டப்பட்டதால் அவருடைய பட்டா ரத்து செய்யப்படுகிறதுன்னு தெளிவா போட்டு முடிச்சிருவாங்க. முடிச்சிருவாங்க. புரியுது. சோலி சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா. சரி, இப்போ பட்டாலேயே நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்தோம். இது என்ன 2C பட்டா? 2C பட்டானா என்ன? 2C பட்டா அப்படின்றது அது ஒரு பட்டாவே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தா அதோடைய கவர்மெண்ட் லேண்டு. கவர்மெண்ட் லேண்ட்ல இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய கணக்குகள் தான் அதுல இருக்கும். அதை வந்து யாராவது ஒருத்தர் அதை பயன்படுத்தி அதனுடைய பயன்களை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்கும், டாக்ஸ் மாதிரி கட்ட வேண்டியது இருக்கும். அதுதான் வந்து 2C பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. எதனால இத வந்து 2C பட்டான்னு சொல்றாங்க? 2C பட்டா அப்படின்னா இப்போ வில்லேஜ் ஆஃபீஸ் எல்லாம் ஒவ்வொரு வருவாய் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அங்க வந்து நிறைய கணக்குகள் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் வந்து அதை கணக்கு எண் 2ல வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல வந்து பிரிவு, எந்த பிரிவுனா சி பிரிவுல வந்து அந்த எவ்வளவு லேண்ட் இருக்கு, அதுல என்ன எவ்வளவு மரங்கள் இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குல்ல, இந்த சர்வே நம்பர்ல இத்தனை பனை மரம் இருக்கு, இத்தனை வந்து புளிய மரம் இருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த செக்ஷன்லயே அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால அது 2C பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வழக்கத்திலே அதை கொண்டு வந்துட்டாங்க. சில இடங்கள்ல அதை தூசி பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. 2C பட்டா. அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது அப்படியே வழக்கத்துல ஆயிட்டு. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க அரசு நிலம் தான். ஓகே. சோ இந்த 2C பட்டா வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும்? யாருக்குன்னா நிலமற்ற ஏழைகளுக்கு வந்து அதை பயன்படுத்திக்கிறதுக்காக கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஏரியால இருக்கிறாங்க, அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல அந்த இடம் இருக்கு அப்படின்னா அவங்க அதை அனுபவப்படுத்தி இருக்கிறதுக்காக அவங்களுக்கும் வந்து கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது அந்த கிராமத்துல யாராவது வந்துட்டு இல்ல நான் எங்களுக்கு இந்த மாதிரி ஏரியா வேணும் அப்படின்ட்டு நீங்க வந்து ஒரு வில்லேஜ் ஆபீஸ்ல போய் அப்ளை பண்ணீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து அனுபவ பாத்தியத்துக்காக கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த 2C பட்டாவை அப்ளை பண்றதுக்கு என்ன தகுதி வேணும்? தகுதிகள் அப்படின்றதுல உங்களுக்கு இடம், நீங்க புவர் பீப்புளா இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முக்கியமா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். இந்தியன் சிட்டிசனா இருந்தாலும் நீங்க அந்த வில்லேஜ்ல இருக்கிற நபர் தான் நம்ம வந்து அது கேட்டு அப்ளை பண்ண முடியும். ஒரு வெளியூர்ல இருக்கிறவங்க போய் அங்க போய் அப்ளை பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதுதான் பேசிக்கானது. ஓகே. இந்த 2C பட்டா வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா? இல்ல ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணலாமா? இல்ல இது வில்லேஜ் ஆபீஸ்ல போய் தான், இது வந்து வில்லேஜ் ஆபீஸ்ல தான் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. வில்லேஜ் ஆபீஸ்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அவர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதை வந்து தாலுகா ஆபீஸ்க்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவங்கள வெரிஃபை பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த கொடுக்குறாங்கன்னா அந்த மரங்களை இருக்கக்கூடிய பயன்களை வந்து அவங்க வந்து அனுபவிச்சுக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்கு அவங்க தயாரா இருக்கும். ம். டாக்ஸ் அந்த இடத்த அந்த மரங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, ரொம்ப மினிமம் அமௌண்ட் தான் இருக்கும். ம். அதை கட்டுறதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை கொடுப்பாங்க. ஓகே. இந்த பட்டால என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும்? பொதுவா மற்ற பட்டா இருக்கிற மாதிரி கிராமம், அதோட டிஸ்ட்ரிக்ட், அதாவது தாலுக் டீடைல்ஸ், அப்புறம் அந்த ரெவன்யூ வில்லேஜ் சர்வே அண்ட் வந்துட்டு சப்டிவிஷன் எல்லாமே இருக்கும். முக்கியமா அந்த பட்டால என்னென்ன மரங்கள் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம சாதாரண ஒரு பட்டா வாங்கணும் அதுல அந்த டீடைல்ஸ் இருக்காது. ம். இதுல என்னென்ன மரங்கள் இருக்கு, எவ்வளவு இருக்கு, அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஓகே. இந்த பட்டா கிடைக்க அதுல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்? இந்த இது வந்து முழுக்க முழுக்க அரசு நிலம் அப்படின்றது கண்டிப்பா அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து விற்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ம். ஒருவேளை அரசுக்கு தேவைப்பட்டால்
எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அவங்க அது எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே. ஓகேவா? அதே மாதிரி இப்ப அதுல இருக்கக்கூடிய மரங்கள வந்து வெட்டுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஓகே. இப்ப எங்களுக்கு தான் இருக்கு, நான் அத வெட்டிக்கலாம் அப்படின்னா அவங்க கட் பண்றதுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஸோ அது லேண்ட் ஓனரா இருந்தாலும் அது பண்ண அது முடியாது. லேண்ட் ஓனரே கிடையாது. ஓகே. நீங்க வந்து அந்த 2C பட்டா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு உரிமை, அந்த இடத்துக்கு உரிமையாளர் கிடையாது. ஓகே. அதுல இருக்கக்கூடிய மரங்கள், அதாவது பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்கு இல்லையா? ம். அத பராமரிக்கிறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய இன்கம், அதெல்லாம் ஏதாவது ஒரு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து நீங்க பயன்படுத்துறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே. இது வந்து முழுக்க முழுக்க அரசு புறம்போக்கு நிலங்கள் தான். ஓகே. அத வந்து வகைப்படுத்துறது தான் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 2C, அதாவது கிராம கணக்கு எண் 2ல ம். சி பிரிவுல வந்து அவங்க அத மென்ஷன் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஓகே. ஓகே. அதே மாதிரி இந்த 2C பட்டா லேண்ட வந்து சேல் பண்ண முடியுமா? இத வந்து சேல் பண்ணவே முடியாது. இது ஒன்லி ஃபார் வந்து என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அது வந்து அனுபவ பாத்தியத்துக்கு மட்டும். ஆனா சில நேரங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அத 2C பட்டா அப்படின்றத மாத்தி நத்தம் அல்லனா குடியிருப்பு பகுதின்னு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா குடுக்கறதுக்கு அத வந்து நிலத்தோடைய வகைய மாத்துவாங்க. மாத்தி மக்களுக்கு அது இலவச வீட்டுமனை பட்டா அப்படின்னு குடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்கீமுக்காக அது குடுக்கலாம். அப்படி குடுத்தா அது தனிப்பட்டாவா மாறிரும். ஓகே. அந்த குறிப்பிட்ட நபருக்கு தனிப்பட்டாவா மாறிடும். ஓகே. அது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அதை விக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா 2C பட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதை இன்னொரு நபருக்கு விக்கிறதுக்கு அது வந்து சட்டப்படி அது குற்றமா தான் பார்க்கப்படும். ஓகே. ஒருவேளை இந்த 2C பட்டா லேண்ட வந்து யாராவது வந்து விக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா என்ன பண்றது? இல்ல கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அத வந்து ரிவோக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அவங்களுடைய அந்த 2C பட்டாவ அவங்க ரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல அது வந்து இன்னொருத்தர் வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட, கவர்மெண்ட்டுக்கு அது எப்ப தேவையோ அத எடுத்துக்குவாங்க. ஓகே. ஓகேவா? அப்போ பணத்த குடுத்து அவங்க வாங்குனது அவங்களுக்கு பணம் வீணா போயிரும். ஓகே. அதனால அந்த 2C பட்டா அப்படின்றது பாத்துட்டீங்கன்னா, நீங்க அனுபவ பாத்தியத்துக்காக நீங்க அத பயன்படுத்திக்கலாம். அது நீங்க ஒரு நல்ல விலை குடுத்து வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். இது ஏன் அப்படின்னா, சில இடங்கள்ல வந்து போலி பட்டாக்கள் தயாரிப்பாங்க. இப்ப அந்த 2C பட்டாவ இவங்க வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒரிஜினல் பட்டா இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணி, ஏன்னா அவங்களுடைய அனுபவ பாத்தியத்துல இருக்கும். அவங்க அந்த இடத்த அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்க இடம் அப்படின்ற மாரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போலியா அந்த ஒரு பட்டாவ ரெடி பண்ணி விக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம். ம். ஓகேவா? அதனால எப்பவுமே இந்த மாரி இடங்கள் ஒரு பெரிய இடமா இருக்கிறதுனால வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கணும். ஆ எப்பவுமே நான் சொல்றேன், அந்த யூடிஆர்க்கு முன்னாடி அது என்ன லேண்டா இருந்துச்சு, யூடிஆர்க்கு அப்புறம் என்ன லேண்டா இருந்துச்சு. 60லேருந்து 80 வருஷம் வில்லங்கம் பாருங்க. பார்த்து அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் லேண்ட வாங்குங்க. கவர்மெண்ட் லேண்டு, நத்தம் புறம்போக்கு, இந்த மாரி வண்டி புறம்போக்கு, இந்த மாரி நெறைய புறம்போக்குன்னு எந்த இடத்துல இருந்துச்சுனாலும் சரி, கிஃப்ட் லேண்ட், அதாவது ஏதோ ஒரு சேவைக்காக ஒரு தானம் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வாங்கிட்டா பிரச்சனையா தான். ஓகே. இப்போ ரீசெண்டா நான் பட்டா வாங்க போயிருந்தேன். அந்த இடத்துல போனா பட்டாவிலேயே வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டா இருக்கு அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த பட்டா நேம் என்னன்னா ஏடி கண்டிஷனல் பட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ஏடி கண்டிஷனல் பட்டா அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட துறையால ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய பட்டா தான் ஏடி கண்டிஷனல் பட்டா. ஓகே. திரும்ப சொல்றேன், இது இலவசமாக வழங்கக்கூடிய பட்டா தான். ஓகே. ஸோ இப்போ இலவசமாக வழங்கக்கூடிய பட்டான்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இது யாருக்கும் விற்கவும் முடியாது. கரெக்ட்டா? ஓகே. நீங்க இப்போ இது சொன்னீங்க இல்லையா? குறிப்பிட்ட துறையில வழங்கப்படுதுன்ட்டு. அது எந்தெந்த துறை? யார் யாருக்கு வழங்கப்படுவாங்க? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆதி திராவிட நலத்துறை அப்படின்ற ஒரு துறை இருக்கு. இதன் மூலம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்காக இலவசமாக வழங்கப்படக்கூடிய இதுதான் வந்து ஏடி கண்டிஷனல் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டா வந்து யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? இந்த லேண்டு பார்த்துட்டீங்கன்னா, குடுக்கும்போதே அவங்க எப்படின்னா, கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலிகள், பழங்குடியினர் சமூகத்துக்கு தான் குடுப்பாங்க. அரசின் நலத்திட்டங்கள் மூலமாகவும் அந்த இடம் கிடைக்கும். இத வந்து அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்களுடைய வாரிசுகள் இருக்காங்க இல்லையா? அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய வாரிசுகள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே. அதான் ஃபாலோ பண்ண முடியும். அவங்க விவசாயம் சார்ந்த தொழில்கள், இல்லைன்னா வீட்டுமனை. ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து இதை பயன்படுத்த முடியும். வேற எந்த ஒரு விஷயத்துக்கோ, அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கோ, வேற எந்த ஒரு விஷயங்களுக்கும் வந்து இதை பயன்படுத்த முடியாது. ஓகே. அதே மாதிரி இது வந்து ஏடி கண்டிஷனல் பட்டா அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கா? அதுல உங்களுக்கு பட்டாலேயே கண்டிஷன் வந்துருது இல்லையா? அதனால வந்து கண்டிஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இடம் வந்து இலவசமாக அரசின் மூலம் வழங்கப்படக்கூடியது. அதனால இதை வந்து கண்டிப்பா விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஓகே. ஓகேவா? இந்த லேண்ட் வந்து அரசினுடைய அனுமதி இல்லாம அதோடைய லேண்டோட டைப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். அதை வந்து வீட்டு மனையாகவும் பயன்படுத்திக்கலாம். அதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது.
இதுல வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, சில லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு அதை சேல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு வந்துட்டு அரசு, அதாவது மாவட்ட ஆட்சியர் இல்லைன்னா குறிப்பிட்ட அந்த துறை அலுவலர்கள்ட்ட வந்து அனுமதி வாங்கணும். அது வாங்கினாதான் அதை வந்து சேல் பண்ண முடியும். அது இல்லாம வந்து சேல் பண்ணீங்கன்னா நம்ம யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மொத்த காசும் சோகம் கிடைக்காது, ரிட்டர்ன் கிடைக்காது. அது திரும்ப வந்து லேண்ட் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஏடி கண்டிஷனல் பட்டா அப்படின்னு இருந்தாலே நீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த லேண்டை வாங்குறதுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். அதுவே ஒரு சில கண்டிஷன்ஸ்ல வாங்கினாலும் அந்த லேண்டை வந்து குறிப்பிட்ட அந்த சமூக மக்கள் மட்டும் தான் வாங்க முடியும். இப்ப பழங்குடியினர் அல்லது வந்து ஆதி திராவிடர்கள் அப்படின்னு அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் வாங்கலாம். பிற சமூக மக்கள் வாங்கினாங்கன்னா கட்டாயம் அது செல்லுபடியாது. ஸோ நீங்க இப்போ சொல்லும்போது அந்த சமூக மக்கள் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காதா? இருக்கு. அதை என்ன பர்பஸ்க்கு வாங்குறோம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அனுமதி வாங்கணும். நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னு அனுமதி வாங்கினாதான் நீங்க சேல் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த ஏடி கண்டிஷனல் பட்டா அப்படின்னு சொல்றீங்க, இந்த கண்டிஷன் நீக்கிறதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா? வாய்ப்பு இருக்கு. இது வந்து பாத்துட்டீங்கன்னா அது நிலம் கொடுக்கும் போதே ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதுல எல்லா கண்டிஷன்ஸ்லயும் மாற்ற முடியாட்டியும் ஒரு சில கண்டிஷன்லாம் நீங்க மாற்ற கேட்டு வந்து தாலுகா அலுவலகத்துல வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா அதுக்கு முக்கியமா வந்து மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்டோட கண்டிஷன்ஸ்க்கு தகுந்தப்பல மாறுபடும். இப்போ சில லேண்டு விற்கவே முடியாது, வாங்க முடியாது. அது ஒன்ஸ் நீங்க வேணாம் அப்படின்னீங்கன்னா அது ரிட்டர்ன் பேக் டு கவர்மெண்ட். சில இடங்கள் வந்துட்டு அது கண்டிஷன்ஸ் இருக்கும், அவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அவங்களோட வாரிசுகள் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்குள்ளாடி அவங்க வந்து மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து மாறுபடும். ஆனா நீங்க வந்து கேட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா அது அதே கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புறோம். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.